This video is intended for viewers aged 16 plus. This content is not made for kids. எல்லாம் ரெடியா இருக்கும். இன்னைக்கு பேய் வந்தா ஒரு பிடி. ஆமா ஆமா, நேற்று ராத்திரி ஒருத்தர் வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா பரவாயில்ல, நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் நம்ம எல்லார் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அதை ஏமாளரே கேக்குற, நேற்று அதை பார்த்தது இன்னும் என் மனசுல அப்படி நிக்குது தெரியுமா? நான் மட்டுமா, என் புருஷனும் சேர்ந்துலாம் பார்த்தோம். ஆமாக்கா, நானும் பார்த்தேன். என் மாமியாருக்கு பிறத்தாவல நின்னுச்சு. நான் ராத்திரி கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போன பத்துக்க பின்னாடி நின்னதை பார்த்துட்டேன். ஒரே ஓட்டமா ஓடிட்டோம்ல. நீங்க எல்லாம் பேய கண்ணில் பாத்தியடி, நான் பேயெல்லாம் பார்க்கல, என் புருஷனை தான் பார்த்தேன். ஏக்கா, புருஷமாரெல்லாம் பொண்டாட்டிமார என்ன சொல்றாவே? பொண்டாட்டிமாரெல்லாம் பேய் பிசாசுன்னு தானே சொல்றாவே. அப்ப புருஷமாரும் பேய் தான். நாங்கெல்லாம் ஒரிஜினல் பேயை பார்த்தோம், நீங்க டூப்ளிகேட் பேயை பார்த்திருக்கீங்க. ஏட்டி கதையை கேளுங்க. அவ்வளவு நேரம் உள்ள நின்று என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷன். நானும் பேச்செல்லாம் கொடுத்துட்டு கீழே குனிஞ்சு பார்த்துட்டு நிமிந்து பார்த்தா ஆளை காங்கல. என்னடா அதுக்குள்ளேயுமா ரூமுக்குள்ள போயிட்டாருன்னு நானும் சரி என்னமோன்னு வெளியே வாசப்பெருக்க வந்தா அந்த மனுஷன் அப்பதான் வேலை முடிஞ்சே பாருங்காரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, எம்மாடியோ நாங்கெல்லாம் பேய பார்க்கதான் செஞ்சோம், நீங்க பேய்கிட்ட பேசவே செஞ்சிருக்கீங்களே. ஏட்டி நான் பேயின்னு நினைச்சா பேசினேன், என் புருஷன் நினைச்சு பேசினேன். இப்படி இருந்திருக்கு பாரா. ஆத்தாடி ஆத்தாடி, கேட்கவே பயமாலாம் இருக்கு. ஏண்டி இந்த ஊர்ல இத்தனை வீடு இருக்கு, எல்லா வீட்டையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம 4 பேரோட நட்பு அந்த பேய்க்கு கூட தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கேங்கா. அதனாலதான் நம்ம 4 பேர் வீட்டுக்கும் வந்திருக்கு. அட ஏண்டி நீ வேற, அதை எப்படிடி விரட்ட? ஏக்கா, அதை விரட்ட தானே இப்ப 4 பேர் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நான் பேயை விரட்டதுக்கு மந்திரம் எல்லாம் கத்துட்டு வந்திருக்கேன். உண்மையாவ மலர் சொல்றா? ஆமாக்கா, பேயெல்லாம் வந்தா இப்படிதான் மந்திரம் எல்லாம் போடணும். நான் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்து அதை இன்னைக்கு கத்துக்கிட்டுலாம் வந்திருக்கேன். இன்னைக்கு பேய் மட்டும் வரட்டு, பேயா நம்மளான்னு பாத்துருவோம். ஏக்கா, நான் மட்டும் என்ன சும்மாவா? காலையில இருந்து சாயந்தரம் வர சாமி பாட்டா போட்டு நிறைய பாட்டு மனப்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்க்கா. அதெல்லாம் பாடுதுன்னு வைங்க, பேய் தொண்டைக்கானும் துணியக்கானும் ஓடியே போயிடும். போனா சரிதாண்டி. ஆமா, நான் மட்டும்தான் பயந்துட்டு செருப்பு தூக்கிட்டு வந்தேன்னு நினைச்சேன். ஆளாளுக்கு இங்க எல்லாம் பட்டையும் தானே இருக்கிய. ஏக்கா, உங்களுக்கு பேய பார்த்து எப்படி பயம் வந்தோ அதே மாதிரி தானே எங்களுக்கும். அப்ப நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ல. அதான். ஏக்கா, விளக்குமாறு இருந்தா பேய் கிட்ட வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பட்டையை போட்டு விளக்குமாறு தூக்கிட்டு வந்துட்டேன். நானும் அதேதான்க்கா, விளக்குமாறு தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். நான் வேப்பலை கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் பேய் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிய. நான் பேய் வந்தா விரட்டணும்ல, மந்திரம் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன்ல, அதனால இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா மலரு, இன்னைக்கு பேய் ஓட்ட போறவளே நீதான். மலர் இருக்க பயமேன். ஏன்க்கா, நேற்று ராத்திரி எல்லா வீட்லயும் ஒரு மாதிரி அமானுஷமா அது இதுன்னு நடந்தது. அதனால பயந்துட்டு பதட்டத்துல நம்ம எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து தூங்கலான்னு முடிவு பண்ணி வந்துட்டோம். நம்ம புருஷமாரையும் சேர்ந்து தூங்க சொல்லியாச்சு. பிள்ளையெல்லாம் மாமியார் கிட்ட விட்டாச்சு. இந்த ஒரு நாளை கடந்துடலாம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சேர்ந்து இருக்கோம்னு சொல்லி பேய் வராம விட்டுட்டு நாளைக்கு அவிய வீட்டுக்கு போன பிறகு வந்துச்சுன்னா என்ன செய்ய? ஏண்டி நீ வேற பயன்படுத்துறா? இக்கா, வேணும்னு சொல்லல, கேக்கேன். என்ன வந்தாலும் பார்த்து தானடி ஆகணும். நீ சொல்றதும் சரிதான் சின்ன பொண்ணு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துருக்கோம். அது மட்டும் இல்லாம பேய் வரக்கூடாதுன்னு விளக்கு மாதிரி வேப்பலை செருப்புன்னு எல்லாம் வச்சிருக்கோம். அதனால பயந்து வராம இருக்கலாம். நாளைக்கு வந்தா என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே. மலருக்கு பிரச்சனை இல்லை, அவ மந்திரம் படிச்சிருக்கா. அதை வச்சு நாளைக்கு அவ வீட்டுக்கு போய் வந்தாலும் மந்திரம் போட்டு விரட்டிடுவா. நமக்கு தான் ஒன்றும் தெரியாதே. ஏக்கா, இதுக்கெல்லாம் ஏக்கா வருத்தப்படுறிய? உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அந்த மந்திரத்தை சொல்லி தாரேன். எல்லார் வீட்லயும் விரட்டிடுவோம். அட ஆமா, இந்த யோசனை தோணாம போயிட்டு. ஏக்கா, மலர் தான் சொல்லி தாரேன்னு சொல்றாள, அவகிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிடுவோம். ஏக்கா, பேய் முத வந்து இப்ப பேயை ஒழுங்கா விரட்டுதாளான்னு பாப்போம். பேய் மிரண்டு ஓடிச்சுன்னா பிறகு கத்துக்கிடுவோம். அதுவும் சரிதான். பேய் இவ மந்திரத்துக்கு ஓடுதான்னு பாத்துட்டுலாம் கத்துக்கணும். என் மேலையும் என் மந்திரத்து மேலையும் நம்பிக்கை இல்லாமலா பேசுறிய? உங்களுக்கு சீக்கிரம் நம்பிக்கை வரும் பாருங்க. அதுக்காகவே இன்னைக்கு பேய் வரணும். ஏய் கம்முன்னு இருடி. ஏக்கா, பயப்படாதீங்கக்கா, நான் தான் மந்திரம் வச்சிருக்கேன்ல, மந்திரம் போட்டு விரட்டிடுவேன். பேய் வந்தாதானே என் மந்திரத்தோட பவர் உங்களுக்கு புரியும். ஏண்டி, உன் பவர் புரியணுங்கிறக்காக எங்களை வில்லங்கத்துல மாட்டி விட்டுறாதடி தாயே. மாட்டி விட மாட்டேன்னு சின்ன பொண்ணு. மலரை நம்பினார் கைவிடப்படார். நல்லா தாண்டி இருக்கு நீ சொல்லுறத கேக்குறதுக்கு. நான் இன்னைக்கு செய்ய போற செயலை பார்த்தா ஆடிலாம் போயிருவியே. ஏண்டி, உன் மந்திரத்தை வச்சு ரொம்ப பில்டப் காணிக்கா. ஏதாவது சொதப்பிச்சு அப்புறம் நீ செதஞ்சு போயிருவ பாத்துக்க. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு சொதப்பாதுக்கா. இந்த மாத்தோண்ட பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கை உன் மேல வைக்கா. இங்க பாருடி, இந்த சினிமா டைலாக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காதா? ஆமா ஏக்கா, உங்களுக்கு எல்லாம் மீம் நாலேஜே இல்ல. ஒரு மீம்ல வந்ததை பார்த்து சொன்னா சிரிக்கணும், அதை விட்டுக்கிட்டு இப்படி கவுண்டர் கொடுக்க கூடாது. சரி அம்மா தாயே, உன்னை நம்புறோம் சரியா? இது நல்ல பிள்ளைக்கழகு.
என்னண்ணே இந்த காலத்துலயும் நம்ம பொண்டாட்டி மாருவ பேய் பிசாசுன்னு பயந்துகிட்டு இருக்காவ. ரமேஷ், நேத்து ராத்திரி எனக்கும் சரியான கெட்ட கனவுல நீ ராத்திரி கண்டதை நினைச்சிட்டு உறங்கிருப்பா. அதனால கனவுல ஏதாவது அப்படி வந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் பேய் பிசாசுன்னு பயந்துகிட்டு இருந்தா நல்லாயா இருக்கு சொல்லு. ஏல, நான் இப்ப பேய் இருக்குன்னு சொல்லல, எனக்கும் அப்படி கெட்ட கனவு வந்துன்னு சொல்லுதேன். இன்னைக்கு என் பொண்டாட்டியும் அப்படிதான் செஞ்சா. வயல்ல வேலை கிடந்ததுன்னு நேற்று ராத்திரி நான் வீட்டுக்கே வரல பத்துக்க. காலையில தான் வந்தேன். காலையில தான் வருவேங்கதும் அவளுக்கு போன் போட்டு ராத்திரியே சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க எப்ப வந்தியா ஆகும்னு என்ன பார்த்தோன்னு பயந்தா நடுங்கி பேசினா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, இவ்வளவு நேரம் என் கூட உள்ள நீங்க இருந்தானே நின்று பேசுனீங்க, இப்ப தானே ரூமுக்கு உறங்க போனியா, அதுக்குள்ள என்ன வந்துட்டியேன்னு ரொம்ப பதட்டமா பேசினா. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஒருவேளை சரியா உறங்காம உறக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அப்படி ஏதோ தோணுது போலன்னு அரை தூக்கத்துல இருப்பான்னு நினைச்சிட்டு நீ போய் உறங்கணும் உறங்க வச்சுட்டு மீதி வேலையை நான் பார்த்தேன். அட, எல்லாரும் நிறுத்துங்கய்யா. என்னே, உனக்காவது மைனி உன்ன மாதிரி யாரையோ பார்த்து பயந்தாவன்னு சொல்லுதா. நம்ம சுரேஷ் ஏதோ கெட்ட கனவு கண்டேன்னு சொல்லுதான். ரமேஷ் எதையுமே பார்க்கல, என் பொண்டாட்டி தான் எதையோ பார்த்து ராத்திரியில இருட்டுக்குள்ள அரண்டுட்டான்னு சொல்லுதான். ஆனா நானும் என் பொண்டாட்டியும் கண்ணால பார்த்துமே. என்னல சொல்ற? ஆமாண்ணே, அவளுக்கு ஏதோ துணி தைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ராத்திரி உட்காந்து தைச்சிட்டு கிடந்தா. அப்பமே பார்த்தேன். சரி, அவ தைச்சு முடிக்கிறது வரைக்கும் முழிச்சு இருக்கணும்னு தான் நினைச்சேன். சதீஷு உறக்கம் வருது, தனியா படுக்க பயமா இருக்குன்னு கூப்பிட்டான். சரின்னு அவனை உறங்க வச்சுட்டு செத்த முழிச்சிருப்போம் பாவம்னு நினைச்சிட்டு தான் அவனை தான் உறங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள அசதியா இருந்து நானும் உறங்கிட்டேன். இவ அலறல் சத்தம் கேட்டுதான் நானே முழிச்சேன். அப்ப கூட எதையும் பார்த்துட்டு பயந்துட்டு நிக்கானுதான். என்ன என்னன்ட்டு நான் அவளை தான் ஏசிட்டு இருந்தேன். ஜன்னல்ல பாருங்கங்கா, நான் திரும்பி பார்த்தேன். அப்படியே வெள்ளை கலர்ல ஒரு பிள்ளை வந்து முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஜன்னலுக்கு வெளியே நிக்குதுன்னே. அட என்னன்னே நீங்க, இருட்டுக்குள்ள ஏதாவது ஒரு நிழல் அப்படி விழுந்திருக்கும், அது உங்களுக்கு அப்படி தெரியும். இல்ல ரமேஷ், இவர் ராத்திரியில அலறும் போது நான் கூட அப்படிதான் நினைச்சேன், எதையும் பார்த்துட்டு அலறிட்டு இருக்கான்னு. எலும்பி நானே நின்று பார்த்தேன்யா. 2 பேரும் கண்ணுக்கும் அப்படிதான் தெரிஞ்சது மட்டும் இல்ல, உங்க கூட வந்து இருக்கணும் போல இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள வரவான்னு கேட்டுச்சு. என்னன்னே சொல்றிய? ஆமாயா, அதை பார்த்து அலறி அடிச்சு ஜன்னலை சாத்திட்டு ஓடி போய் ஓரமா உட்காந்தவியதான். விடியத வரைக்கும் உறக்கம் ஒரு பொட்டு இல்ல கண்ணுல. என்ன, நீங்க பிராங்க் எதுவும் பண்ணலையே? ஆமாண்ணே, விளையாட்டுக்கு எதுவும் சொல்லலையே. கேட்கும் போதே பயமாலாம் இருக்கு. விளையாட்டுக்கெல்லாம் இல்லையா, இது நடந்த பிறகு எங்களுக்கு ராத்திரியில எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாரு. மாறி மாறி பயத்துல பார்த்துட்டு உட்காந்துட்டே தான் இருந்தோம். பகல்ல விடிஞ்சு விடியாமையே இவ என்ன செய்யன்னு தெரியாம எங்க மைனி கிட்ட போய் சொல்லியிருக்கா. எங்க மைனி அண்ணனை மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன்னு அவிய சொல்லியிருக்காவ. வழக்கம் போல எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு 4 பேரும் உட்காந்து பேசுவாவெல்லாம். பேசும்போது 4 பேரும் அவியலுக்கு நடந்த கதையை சொல்லியிருக்காவ. அப்பந்தான் 4 பேர் வீட்லயும் சொல்லி வச்ச மாதிரி எப்படி இது நடக்கும்? அப்ப இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? ஏதாவது ஒருத்தர் ஏதாவது அரண்டிருக்கலாம். சரி, 4 பேர் வீட்லயும் ஒரு மாதிரி அமானுஷ்யமா நடக்குதுன்னு தான் 4 பேரும் பயந்துட்டு, சரி நீங்க 4 பேரும் பெண்ணுக்கு ஒன்னா இருங்க, நாங்க ஒன்னா இருக்கோம்னு பயத்துல போயிருக்காவ. அதானே, அவிய கேட்கறதும் சரிதானே. எப்படி சொல்லி வச்ச மாதிரி 4 பேர் வீட்லயும் நடக்கு? வேற யாரும் நம்மளை பயமுடுத்ததுக்காக இப்படி எல்லாம் செய்யறாவளோனே. அது எதுவும் சரியா தெரியலையா. என்ன ஏது இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்ப பேய் வருமா இன்னைக்கு? ஏல, செத்த நேரத்துக்கு முந்தி பேய் பிசாசுன்னு ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப எதுக்கு அதை கேட்கா? இல்லதான், இருந்தாலும் இவ சொல்றது கேட்கும்போது லேசா பயமா தான் இருக்கு. பாஸ்கரு, நீ சொல்றது நம்பாமையே இருக்க முடியல, நம்பவும் முடியல. நம்பிதானே ஆகணும். இதுல போய் சொல்லி எனக்கு என்ன கோடிக்கணக்கில் கொட்டவா போகுது? இல்லையா, சந்தேகப்படல, புரியுது. ஆனா எப்படி இது சாத்தியம் ஒன்னும் புரியலையே. அதானே, அதுக்கெல்லாம் விடைய நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ராத்திரி இருந்து பார்ப்போம் எல்லாம் சேர்ந்து. ஒன்றும் நடக்கலைன்னா வழக்கம் போல அவிய வீட்டுக்கு அடுத்தடுத்த நாள்ல இருந்து இருப்போம். அதுக்கு மேலேயே ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா மேற்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகணும். சரி வாங்க, தைரியமா போய் உறங்குவோம். இப்படி சொன்ன பிறகு தைரியம் எங்க இருந்து வரும்? ஐயோ, என்ன இது? நம்ம ஸ்குவாடெல்லாம் உறங்குதாவளே. இப்படி இருந்தா நம்ம எங்க பேய வரட்ட? ஏக்கா ஏக்கா, ஏண்டி கத்துற? அதுதானே, ஏண்டி ஏக்கா பேய வரட்டணும் வந்துட்டு இப்படி உறங்கிட்டு இருந்தா நல்லாவாக்கா இருக்கு. யாரு உறங்குனா? எல்லாரும் தான். நாங்க எங்கடி உறங்கணும்? சரியா போச்சு. எல்லாரும் நல்லா கொரட்டை விட்டு உறங்கிட்டு இருக்கோம், நானும் சேர்ந்துதான். திடீர்னு முழிச்சு பார்த்தா நீங்களாம் நல்ல உறக்கத்துல இருக்கிய, அதான் எழுப்பி விட்டேன். அப்படியா, உறங்கிட்டுமா? பெரிய இல்லட்டி பெறவென்ன, இந்த பேய் வருன்னு முழிச்சு உட்காந்து எப்பா உறக்கம் தான் வருது. ஆனா பேய் வந்து படம் காணும். ஆமா, பேய் வரையே மாட்டேக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு வராது போலடி. ஆமா, நம்ம இதெல்லாம் வச்சிருந்தோன்னா பயந்துட்டு வர மாட்டேக்கடி. மலரு, உறக்கம் வருது மலரு, பேசாம படுத்து கிடந்து உறங்குவோமா? அதுவும் சரிதான், பேய் வந்தா பிறவு விரட்டுவோம். என்னக்கா, இதுலயே படுத்து கிடந்து உறங்குவோமா? சரிடி, அப்படியே ஆளுக்கு இங்க பக்கத்துலயே படுத்து உறங்குவோம். சரி வாங்க, அப்போ உறங்கிட்டு பேய் வந்த பிறகு பாத்துக்கிடலாம்.
சத்தம் இதான் பயங்கரமா கேக்குது. அதானக்கா பேய் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. ஐயோ ஆமா, நம்ம கொண்டு வந்த விளக்கமாறு செருப்பு ஏண்டி நீ கொண்டு வந்த வேப்பல ஒன்னத்தையும் ரூம்ல காணோம். அதானே, ஐயோ தேடுங்க. இவாளுக்கு சத்தம் கேக்குதா இல்லையா? என்ன எலும்பாம உறங்கிட்டு இருக்க? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, அடியே எலும்பிட்டி. ஐயா கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டேங்கப்பா, எதுக்கு எழுப்பிக்கிட்டு இருக்கிய? ஏண்டி நாங்கெல்லாம் கீழே தரையில படுத்திருக்கோம், உனக்கு நடி கட்டில போய் ஒய்யாரமா படுத்திருக்கா? இவா ஒருத்தி ஏய் ராத்திரி எங்க கூட தானடி கீழே படுத்து கிடந்தா, இப்ப எப்படி மேல போனா? கீழே உறக்கமே வரல மலரு, அதான் மேல படுத்து கிடந்தேன். எம்மா உங்க சண்டையை விடுங்க. சின்ன பொண்ணு உனக்கு கேட்கலையா? சின்ன பொண்ணு என்னதுக்கா? அங்க அங்க வெளியே 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 என்னதுக்கா? ஓட்டக்காத வச்சு நல்லா கேளுடி. யாரு சிரிக்கா? யாரு சிரிக்கான்னு தெரிஞ்சா நாங்க பார்க்க மாட்டோமாடி. உறங்கிட்டு இருந்தா கொலுசு சத்தம்லாம் கேக்குதுடி. ஐயோ பேய் வந்துட்டோ? அப்படிதாண்டி நினைக்கேன். சின்ன பொண்ணு நம்ம கொண்டு வந்த விளக்க மாதிரி செருப்பு வேப்பலை எதையும் காங்கலடி. ஆத்தாடி அத நம்ம தானே இடம் பத்தலன்னு பக்கத்து ரூம்ல எடுத்து போட்டோம். சொன்னா ஏசுவாவளே, சொல்லாம இருந்தா கண்டுபிடிச்சாலும் ஏசுவாவளே. சரி சொல்லுவோம். அது 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 வந்து இல்லக்கா, ராத்திரியில நீங்க எல்லாம் உறங்கிட்டிய, கீழே எனக்கு இடமும் கொஞ்சம் சிரமமா இருந்து பார்த்தேன். அந்த இதெல்லாம் காலுக்கிட்டே கிடந்தா காலில் மிதிபடுற மாதிரியே இருந்து, அதனால அதனால அதை எடுத்துட்டு போய் பக்கத்து ரூம்ல வச்சுட்டேன். அடியே கிறுக்கி, என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுதாட்டி? அதானே நீ கொண்டு போய் எல்லாத்தையும் அங்க வச்சு பேய் இப்ப இங்க வந்துருச்சுடி. ஏக்கா இடங்களா இருந்துன்னு ஏண்டி நீ பணமர வசதிக்கு வளர்ந்துருக்கா, அதுக்கு எப்படி இடம் பத்தும்? இடம் பத்தலன்னு எங்களை எழுப்பி சொல்லியிருந்தா நாங்க கூட குறுகி படுத்துட்டு உனக்கு இடம் தந்திருப்போமே. அதை ஏண்டி தூக்கி அங்க போட்டா? இப்ப என்னடி செய்ய? எதுக்கடி இப்ப பல்ல பல்ல காட்ட? அதானே நாங்க என்ன கேக்குறோம், நீ என்னடி பண்ற? ஒருவேளை உன் உடம்புக்குள்ள ஆவி புகுந்துட்டா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஏன் பயப்படணும்? ஏண்டி கிறுக்கி, பேய் வந்து வெளியே நிக்குது, பிறகு பயப்படாம எப்படி இருக்க? அது என்ன பண்ண போதோ தெரியல, நினைச்சாலே ஈரக்குலையெல்லாம் நடங்குது. நீ என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? அதை விட நீ சிரிக்கத பார்த்தாதாண்டி பயமா இருக்கு. ஐயோ அக்கா, நம்ம மலர்தான் மந்திரம் எல்லாம் கத்திருக்கால, பிறகு என்ன அதை வச்சு பேய ஓட விட்டுறலாம். அட ஆமால, அதை மறந்தே போயிட்டோம்டி. நானே அதை மறந்து போயிட்டேன். மலரு அதான் நீ கத்து வச்சிருக்கல, அதை வச்சு பேய் வந்தா விரட்டிரு. ஓகேக்கா, ஆனா உள்ள இன்னும் வரல, நம்ம கதவெல்லாம் திறக்காண்டா, கதவெல்லாம் பூட்டிட்டு உள்ளேயே இருப்போம், வந்தா துரத்திடலாம். ஏண்டி அது வீட்டுக்கு வந்து விருந்தாலும் நினைச்சியா? நீ கதவை என்னமா இருத்தி மூடினாலும் அது வரணும்னு நினைச்சா எதுக்குள்ள இருந்து வேணாலும் வருண்டி. ஆமால, அதுவும் சரிதான். ஐயோ அம்மா, நீ ஏன் அலறிய? உனக்கு பெறத்தால பாரு மலரு. பெறத்தால பாக்கணுமா? தடி பேய். மலரு அது என்னடி கையில லைட் எல்லாம் கொண்டு வந்திருக்கு? இருட்டுக்குள்ள வெளிச்சம் வேணும்லக்கா, அதுக்குதான் கொண்டு வந்திருக்கு. மலரு விரட்டு மலரு. விரட்டுறேன். நானே எல்லாம் பயந்துருக்காவளே, செத்த தைரியம் கொடுப்போன்னு எனக்கு மந்திரம் தெரியும் எந்திரம் தெரியும்னு உளறிக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையாவே வந்து நின்றுச்சே. ஆளாளுக்கு தொடப்பம் செருப்புன்னு கொண்டு வந்ததை வச்சு நான் பேய வராதுன்னு நினைச்சுல வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டேன். இந்த சின்ன பொண்ணு பார்த்த வேலை எல்லாத்தையும் பக்கத்து ரூம்ல எல்லாம் போட்டுட்டா. ஐயோ துரத்துடி. எல்லாரும் நான் சொன்னதை நம்பி துரத்துங்காவலே. சரி, ஏதோ சின்ன வயசுல கேட்ட ஏதோ மந்திரம் ஞாபகம் வருது, அதை எப்படியாவது சொல்லி விரட்ட முடியுதான்னு பாப்போம். ஊ மை பை 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 பீசா, ஊ மை பை 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 பீசா, ஊ மை பை 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 பீசா. பேபி பேபி சாவா. அடியே மந்திரம் போடும்போது எதுக்கு சின்ன பொண்ணு கூப்பிடுறா? அடியே அது மந்திரம் இல்லடி, ஜாக்கி சான்ல அந்த தாத்தா சொல்லுவார்ரி. எதுல யார் சொன்னா என்ன, பேய் போறது தானே முக்கியம். அதெல்லாம் சொன்னா பேய் போவாதடி. என்ன சின்ன பொண்ணு சொல்ற, பேய் போவாதா? ஏக்கா அவ பொம்மை டிவி பார்த்துட்டு வந்து அதுல உள்ள மந்திரத்தை சொல்றாக்கா. என்னடி பண்ணி வச்சிருக்க? ஏக்கா இந்த மந்திரமும் போடுவாங்கக்கா. நீ சொன்னது கேட்டுட்டு திரிக்குது. போயிருச்சுடி. நான் தான் சொன்னேன்ல,
அந்த மந்திரம் வேலை செய்யணும் யாராவது நம்பினீங்களா? பாத்தியலா, இப்ப பேயே போயிருச்சு. இதுக்கெல்லாமா பேய் போகுது? அடியே, வேற ஒண்ணு வந்திருக்குடி. அது போய் அது ஃப்ரெண்ட் அனுப்பிடுச்சு போலடி. கவலைப்படாத சின்ன பொண்ணு, இதையும் என் மந்திரத்தால கட்டுப்படுத்துறேன். ஊமை பை 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 பைசா, ஊமை பை 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 பைசா, ஊமை பை 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 பைசா. இவளுகளை நம்பினா வேலைக்கு ஆகாது. அடியே வாடி, நம்ம 2 பேரும் ஏதாவது சாமி பாட்டு பாடி வரட்டுவோம். பாடலாம்க்கா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா, எங்க சிந்தையில் வந்து அருகிலாடி நில்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா, எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. ஏ செல்லாத்தா. என்னாச்சுல உறங்காம என்ன செய்யறா? இவ்வளவு நேரம் உறங்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு நம்ம டீ கடையில பேசினதெல்லாம் நினைவு வந்துச்சு. அதை யோசிச்சுட்டே இருந்தேனா, அதான் உறக்கமே போயிட்டு. ஆமா, பாஸ்கர் என்ன எப்ப வந்து கீழே படுத்தாவ? 2 பேரும் பெட்ல தானே இருந்தாவ? தெரியல, நானும் இப்பதான் பார்த்தேன். யாரு மாப்பிள்ள அங்க கதவை தட்டுறது? தெரியலையே. பேசாம படுத்துருவோம்ல. யாருன்னு தெரியாம எப்படில படுக்குது? யாருன்னு போய் கதவை திறந்து பாப்போமா? உனக்கு எனக்கு இருக்க பிடிச்சிருக்கு. இல்ல, யாருன்னு தெரியணும்ல. வீட்டுல உள்ளவிய யாராவது இருந்தா. இல்ல, இந்த வீட்லயே நம்ம 4 பேர் தான் இருக்கோம். அவையெல்லாம் வேற வீட்டுல படுத்து கிடக்காவ. ஆமால, இருந்தாலும் கதவை தட்டுற சத்தம் கேட்டுட்டே இருக்கேன். யாருன்னு திறந்து மட்டும் பார்த்துட்டு சாத்திரலாமா? நான் வரல, நீ வேணா போ. சரி, அப்ப இரு, நான் போய் பாக்க. இல்ல வேண்டால, சொன்னா கேளு. எல்லாம் இப்படி தட்டிக்கிட்டே இருந்த பயமாலாம் இருக்கு. யாருன்னு பாத்துட்டா கூட நிம்மதியா உறங்கலாம்ல. பார்த்த பிறகு எப்படி இல்ல நிம்மதியா இருக்குது. பேயாதான் இருக்கும். இல்ல, வெளியே பேய் இல்லாது இல்லன்னு ராத்திரி அப்படி பேசினா இப்ப இப்படி பயப்பட பயம்லாம் இல்ல. பிறகு என்னவா? இவன் சொன்னா கேட்க மாட்டேக்கானே. ஐயோ அம்மா. எவ்வளவு நேரமாயா கதவை தட்டுறது? கதவை திறக்க முடியல. அப்படி என்னதான் பண்றீங்க? வாங்க உறங்குவோம். ஆமா, எவ்வளவு நேரம் இதுக்குள்ள நின்றுட்டே இருக்கோம் தெரியுமா? சரி நவளுங்க. ரமேஷ், சுரேஷ், இங்க நிக்கிறது இவியன்னா? உள்ள இவ்வளவு நேரம் நம்ம கூட உறங்குனது? எங்களை போனவ தெரியலையே. என்னால என் மேல உப்பு மூட்டை ஏறி நிக்கிற பயமா இருக்கு மாப்ள.